அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், பார்த்திருப்பீங்க. டொமஸ்டிக் சிலிண்டர் வந்து ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபாயும், கமர்ஷியல் சிலிண்டர் ஒரு சிலிண்டருக்கு 115 ரூபாயும் ஏற்றப்பட்டிருக்கு. இது பத்தி தான் 2 நாள் முன்னாடி நான் வார்ன் பண்ணியிருந்தேன். இந்த போர் நீடித்தால் உலகளாவிய அளவில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூவல் பிரைஸ்லாம் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும், எல்பிஜி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் டீஎஸ்கலேஷன் பண்ணணும், இந்த போர் நீடிக்க கூடாது, உலக அமைதி பிறக்க வேண்டும் என்று நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் அந்த இம்பாக்ட் ஏற்பட்டு எந்த அளவுக்குன்னா, இந்தியன் ஓஷன்லேயே ஒரு ஈரானுடைய போர்க்கப்பல் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த எல்பிஜி பிரைஸ் ரைஸ் நிச்சயமாகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மோடி வந்ததுக்கு பிறகாக எல்பிஜி சிலிண்டர் விலையேறி விட்டது என்ற ஒரு பிரச்சாரத்தை இங்கே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க. நான் ரொம்ப முன்னாடி ஐ திங்க் ஒரு 2 வருஷம் முன்னாடியே எப்படி எல்பிஜி பிரைஸ் மோடி அவர்கள் வந்தது பிறகாக ஸ்டேபிள் ஆயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விற்கப்பட்ட ஒரு அன்சப்சிடைஸ்டு சிலிண்டர் பிரைஸை விட மோடி ஆட்சி காலத்தில் விற்கப்படக்கூடிய ஒரு அன்சப்சிடைஸ்டு எல்பிஜி சிலிண்டரோட பிரைஸ் கம்மியாக இருக்கு. 10 ஆண்டுகள் கழிச்சு கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணியிருந்தேன். அகைன் இந்த எல்பிஜி பிரைஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஈரானுடைய பிரசிடென்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த வளைகுடா நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அந்த நாடுகளை தாக்கி மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனி நாங்கள் தாக்க மாட்டோம், we will not attack our neighboring countries hereafter என்று ஈரான் அறிவித்திருக்கு. this is definitely a welcome move. ஏன் இது வெல்கம் மூவ்னா, ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சரமாரியாக தாக்க ஆரம்பிச்சாங்க. ஈரானோட ஒரு ட்ரோனு அசர்பைஜான்ல இந்த ஏர்போர்ட் கிட்ட போய் பெரிய தாக்குதல் நடக்குது. பஹ்ரைன்ல போய் இந்த ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் நடக்குது. யுஏஇல ஈரானுடைய நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் யுஏஇயோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் ஆக்கியிருக்கு. சவுதி அரேபியால ஈரானுடைய தாக்குதல் விரிவடையுது. இப்படி சுத்தி எல்லா பக்கமும் தாக்குதல் நடத்திட்டு இருந்திருக்காங்க ஈரான். அதற்கு இப்ப முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்று தெரியவில்லை. ஏன்னா ஈரானோட பிரசிடென்ட் சொல்றாரு, இன்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் என்று சொல்றாரு. ஆனா ஈரானுடைய படைகள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா? சப்போஸ் இத்தனை நாடுகளை அடிச்சிருக்காங்க, அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது இவங்க திருப்பி அடிக்காம இருப்பாங்களா என்ற பல கேள்விகள் இருக்கு. பட் என்ன இருந்தாலுமே நாங்க இனிமே எங்களோட நெய்பரிங் கண்ட்ரீஸை அடிக்க மாட்டோம் என்று ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. அதை பொதுவெளியில சொல்வதே வந்து யாரும் பெரிதாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா இமேஜ் டேமேஜ் ஆயிரும், நான் திருப்பி அடிப்போம் என்று சொல்வதுதான் இந்த உள்ளூர் மக்கள் விரும்புவாங்க. இந்த டீஎஸ்கலேஷனுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுத்து நாங்கள் செய்தது தவறு என்று சொன்ன வரைக்கும் ஈரானை நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும். இதோடு சேர்த்து ஈரான் பத்தி இன்னும் ஒரு முக்கியமான நியூஸ், அது பெரிய அளவில் தமிழக ஊடகத்தில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் ஆசிஃப் மர்ச்சன்ட் என்று பேரு. அவர் யுஎஸ்ஏல, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் உட்பட பல அரசியல்வாதிகளை கொல்வதற்கு அங்கு அனுப்பப்பட்டார் யுஎஸ்ஏவிற்கு என்று அமெரிக்க நீதிமன்றத்தால இப்பொழுது அந்த பாகிஸ்தானி நேஷனல் ஆசிஃப் மர்ச்சன்ட்டுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த ஆசிஃப் மர்ச்சன்ட் பார்த்தீங்கன்னா ஈரானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை சேர்ந்தவர். இந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஆசிஃப் மர்ச்சன்ட்டை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அமெரிக்காவோட அரசியல்வாதிகள், குறிப்பாக ட்ரம்ப்பை கொல்ல வேண்டும் என்று தான் நான் அமெரிக்காவுக்கே வந்தேன், இது மாதிரி பல்வேறு கன்ஃபெஷன்ஸை அவர் நீதிமன்றத்தில் வைக்கிறாரு. அவருக்கு இப்போ தண்டனையும் கிடைச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் அமெரிக்காவுக்கு செல்றாரு. எப்படியோ அமெரிக்காவுடைய நிறைய உளவு ஸ்தாபனங்கள், அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்லாம் இவரை பிடிச்சு விசாரிச்சதுல இந்த உண்மை இப்பொழுது வெளியே வந்திருக்கு. இது எந்த விதமான ரெப்ரிகேஷன்ஸை ஏற்படுத்தும் என்று தெரியவில்லை. ஆனா என்னன்னா, பாகிஸ்தானி நேஷனல் ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டால அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார் என்பதை அமெரிக்கா எப்படி எடுத்துக்கொள்ளும் என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா அசிமுனியரை கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சாங்க. ஆனா அமெரிக்க பிரசிடென்ட்டை கொல்வதற்கு பாகிஸ்தான்ல ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதை யூஎஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கறது நானும் ஆர்வமா இருக்கேன். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். யூஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டல்ல. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போது வரைக்கும் 3000 டார்கெட் என்பது நாட் அ ஜோக். 3000 டார்கெட்னா எத்தனை கட்டடங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கும், எத்தனை பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும், இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது திஸ் வார் இஸ் எஸ்கலேட்டிங் என்பது மட்டும் புரியுது. இப்போ அமெரிக்கா 3000 டார்கெட் அடிச்சிட்டோம், 5000 டார்கெட் அடிச்சிட்டோம் என்று அவங்க பெருமையாக போட்டுட்டே இருப்பது, ட்ரம்ப் வந்து ஈரான் நிபந்தனையற்ற சரண்டர் ஆகிற வரைக்கும் நாங்க விடப்போவதில்லை, ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வரைக்கும் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்வது எஸ்கலேஷனை நோக்கி போகும் என்றுதான் தெரிய வருகிறது. ஆனா அகைன் நம்ம சொல்வது எஸ்கலேஷன் நோக்கி போனா இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகளாவிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபியூல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும், எல்பிஜி பிளஸ் ஃபுட் கிரெயின்ஸ், சாதாரண உணவுப் பொருட்கள் உட்பட தட்டுப்பாடு ஏற்படும். அதனால தான் 101வது முறை சொல்கிறோம், இந்த வார் டீஎஸ்கலேஷனை நோக்கி போவதுதான்
சுமூகமான தீர்வு எட்டப்படுவதுதான் உலக நன்மைக்கு, அதுதான் நல்லது, சிறந்தது. இதையே இந்த வார் எஸ்கலேட் தான் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றோம்னா, ரீசெண்டான நகர்வுகள் பாருங்க. பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் அவரு இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா ஈரானோட மீடியா என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, ஈரானோட எனிமீஸ் இருக்காங்கல்ல, they will not witness an unconditional surrender of Iran. ஈரான் வந்து சரணடையாது என்று ஈரானோட பிரசிடென்ட் சொல்லிட்டாராம். அதான் ஈரான் மீடியா ரிப்போர்ட் பண்றாங்க. அதோட சேர்த்து இஸ்ரேல்ல இப்போ இந்தியாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், என்டிடிவியை சேர்ந்தவர் ஆதித்யா ராஜ் கவுல் என்ற பேரு, அவர் இப்போ இஸ்ரேல்ல தான் இருக்காரு. அவர் கடந்த ஒரு வாரமா இஸ்ரேல்ல இருந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரீசெண்டா போட்ட ஒரு ட்வீட், ஈரான்லேருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த நிறைய மிசைல்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு என்று வீடியோ ப்ரூஃபோட நிறைய ட்வீட்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்குவதற்கு மிசைல்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இஸ்ரேலை சேர்ந்த 80 போர் விமானங்கள் ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தளவாடங்களை அழிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. பலாஸ்டிக் மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அழிச்சிருக்கோம், அண்டர் கிரவுண்ட் மிசைல் கமாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிச்சிருக்கோம், லான்ச் சைட்ஸ் எய்ம்ட் அட் இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய பலாஸ்டிக் மிசைல்ஸ் எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் அழிச்சிருக்கோம், ஈரான்ல சிக்னிஃபிகண்டா ஒரு மிலிட்டரி டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கோம் என்று இஸ்ரேல் கிளைம் பண்றாங்க. ஸோ இந்த வார்ல வந்து நெக் டு நெக் இவங்க மிசைல் அனுப்ப, அவங்க மிசைல் அனுப்ப, இவங்க மிசைல் அனுப்ப, இவங்க மிசைல் அனுப்ப என்றுதான் ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. சரி, இப்போ அப்படியே நம்ம இந்தியாவில் ஆயில் பிரைஸ்க்கு வருவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெப்டிஸ்ட் ஊடகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்ப் வந்து மோடிக்கு கெடு விதிச்சிருக்காரு. ஒரு 30 நாளைக்கு நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதை மோடி வந்து செவிசாச்சு கேட்டுட்டாரு. இப்போ டிக்டேட்டிங் இடத்துல யார் இருக்காங்கன்னா ட்ரம்ப் தான். டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ற இடத்துல ட்ரம்ப் இருக்காரு, மோடி அதை கேட்கிற இடத்துல இருக்காரு அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் இப்போ இல்லைங்க, எப்போலேருந்தோ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். அமெரிக்கா இதுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க தெரியுமா? அமெரிக்காவோட அம்பாசிடர், இந்தியாவுக்கான தூதர் இருப்பார் இல்லையா, அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு பகிரங்கமாக, அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க சொன்னது, அதை விரும்பியது. எப்படி? ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா விரும்பியது. ஏன்னா ஒரு பிரைஸ் கேப் இருக்கும். உலகளாவிய அளவில் இந்த க்ரூட் ஆயில் வந்து கட்டுக்கடங்காம பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்க கூடாது என்பதனால ஒரு பிரைஸ் கேப் இருக்கணும். அதனால இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா விரும்பியது என்று சொன்ன இதே யுஎஸ் இப்ப என்ன சொல்கிறது? இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா டாரிஃப் போடுவோம் என்று சொல்வதுதான் அமெரிக்கன் ஹிப்போக்ரசி என்ற பேரு. யுஎஸோட அம்பாசிடரோட சேர்த்து இன்னொருத்தர், அவரு யுஎஸோட எனர்ஜி செக்ரட்டரி, மோரலஸ் இந்த பெட்ரோலியம் அமைச்சர் மாதிரிங்க. அவர் பேரு கிறிஸ் ரைட் என்று பேரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நாங்கள் எங்களுடைய நட்பு நாடான இந்தியாவிடம் உதவி கேட்டோம். எதுக்கு தெரியுமா உதவி? ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா முன்வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் என்று யுஎஸ்னுடைய எனர்ஜி செக்ரட்டரி சொல்றாரு. ஆனா இந்தியா தன்னுடைய நிலைப்பாடுல உறுதியாக இருக்கிறது. எங்களுக்கு யாரிடமிருந்து வாங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்க வாங்கன்னு சொன்னாலும் சரி, வாங்காதுன்னு சொன்னாலும் சரி, எங்களுடைய நிலைப்பாடுல உறுதியாக இருக்கிறோம். ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும்னா எங்களோட டிசிஷனா தான் இருக்கும். ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது என்று இந்தியா முடிவெடுத்தாலும் கூட அது எந்த விதமான இன்டர்நேஷனல் பிரஷருக்கும் அடிபணிஞ்சு இருக்காது. இந்தியாவோட டிசிஷன் எதுவாக இருந்தாலும் இந்தியாவுடைய அமைச்சகம், இந்தியாவுடைய மக்கள், இந்தியாவுடைய அரசாங்கம் எடுக்குமே தவிர எந்த ஒரு ஃபாரின் பவரும் எடுக்காது என்பதில் ரொம்ப கிளியரா இருந்திருக்கும். பட் இது ஒரு சாக்கு. ட்ரம்ப் வந்து மோடிக்கு கெடு விதிச்சிட்டாரு, ட்ரம்ப் தான் மாசு என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஃபேக்ட்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். யார் வேணா கமெண்ட் பண்ணலாங்க. கமெண்ட் என்பது ரொம்ப ஈஸி. வீட்டில் உட்காந்து கமெண்ட் பண்ணலாம், எதிர்கட்சிகளாக கமெண்ட் பண்ணலாம், பார்ட்டிஸ் கமெண்ட் பண்ணலாம், ஜேர்னலிஸ்ட் கமெண்ட் பண்ணலாம், பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் கமெண்ட் பண்ணலாம். அதை தான் சசி தரூர் இருக்கார் இல்லையா, காங்கிரஸ் எம்பி, அவர் ரொம்ப தெளிவாக ராஜீவ் சர்தேசாய் இந்தியா டுடேனுடைய ஜேர்னலிஸ்ட் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இட் இஸ் ஈஸி டு கமெண்ட், இட் இஸ் ஈஸி டு டேக் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ். இப்போ நான் கூட என்ன வேணா கமெண்ட் சொல்லலாம், ஆனால் அரசாங்கம் என்று வரும்போது தான் அதோடைய கான்சிக்வன்சஸை அந்த நாடு ஃபேஸ் பண்ணணும், அந்த அரசாங்கம் ஃபேஸ் பண்ணணும். ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு சிட் அவுட் சைட் த கவர்மெண்ட் அண்ட் டிமாண்ட் திங்ஸ் பிகாஸ் த கவர்மெண்ட் ஹாஸ் டு லிவ் வித் த கான்சிக்வன்சஸ். ஸோ சசி தரூருக்கு தெரியுது நீங்க என்னன்னா கமெண்ட் பண்ணலாம், ஆனால் அரசாங்கம் இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு பின்னாடி 1008 கால்குலேஷன்ஸ் இருக்கும். அது என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? நம்ம ரொம்ப அமெரிக்காவிடம் இஸ்ரேலிடம் நட்பு பாராட்டுறோமா, ரொம்ப அமெரிக்கா பக்கம் இஸ்ரேல் பக்கம் சாய்கிறோமா இந்தியா, இது ஈரானுடைய நட்புறவை பாதிக்காதா என்ற கேள்விக்கு நீங்க ஈஸியா கமெண்ட் பண்ணலாம். ஆனா உண்மையான சிச்சுவேஷன் என்ன, அது எப்படி ரியாக்ட் பண்றது என்பது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ கவர்மெண்ட் நோஸ் பெட்டர் என்பதை யார் சொல்றா? எதிர்கட்சி எம்பி, காங்கிரஸ் எம்பி சசி தரூரே சொல்றாரு. இவர்கிட்ட இருந்து ராகுல் காந்தி கொஞ்சம் பாடம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். பாவம், அவருக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. இஷ்டத்துக்கு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட மோடிக்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காருல்ல, பாயிண்டே இல்லாம மோடியை கிரிட்டிசைஸ் பண்றது என்பது.
அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த எல்பிஜி பிரைசஸை பொறுத்த வரைக்கும் நாட்டில் பல மடங்கு எல்பிஜி யூசர்ஸ் அதிகரிச்சிருக்கும். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் எல்பிஜி என்பது இந்த பொதுமக்களுடைய பயன்பாடு இருக்கு, அடித்தட்டு வரை செல்லவில்லை. இன்னும் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கிராமங்கள்ல, இன்னும் நகரங்கள்லேயே நிறைய இடத்துல 2014 முன்னாடி எல்பிஜி ரெவல்யூஷன் பாரத பிரதமர் செய்வதற்கு முன்னாடி உஃப்னு ஊதி அந்த விறகடுப்புல இந்த லங் கேன்சர்லாம் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த விறகடுப்புல சமைச்சு நம்மளுடைய தாய்மார்கள் கஷ்டப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த பேஸை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எல்பிஜிக்கு சப்சிடி கொடுத்து ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஃப்ரீயாக பல பேருக்கு கொடுத்து நிறைய பேரை சப்சிடியை கிவ் அப் பண்ண வச்சு இப்படி ரெவல்யூஷன் செய்தும் 2014 ஒரு அன்சப்சிடைஸ்டு சிலிண்டர் மோடி ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ இருந்ததோ அதை விட இப்போ கம்மியாக இருக்கு. நான் ஒரு செய்தி காட்டுறேன் பாருங்க. ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ்ல வந்த ஒரு செய்தி. January 1, 2014 அன்னைக்கு ஒரு அன்சப்சிடைஸ்டு எல்பிஜி சிலிண்டரோட பிரைஸ் டெல்லியில 1241 ரூபாய், மும்பையில் 1264 ரூபாய், கொல்கட்டாவில் 1270 ரூபாய் மற்றும் சென்னையில் 1234 ரூபாய். அதுவே இப்போ 900 to 1000 rupeesக்குள்ள எல்பிஜியோட டொமஸ்டிக் சிலிண்டருக்கு பிரைஸ் ரேஸ்க்கு அப்புறமாவும் 1000 ரூபாய் கீழே தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சியும் there is a difference of 200 rupees கம்மியா மோடியுடைய ஆட்சி காலத்தில். ப்ளஸ் நீங்கள் சப்சிடைஸ்டாகவும் பார்த்தாலும் கூட சப்சிடியோட சேர்த்தும் கூட 2014 விற்கப்பட்ட சிலிண்டரை விட இப்போது விற்கப்படக்கூடிய சிலிண்டரோட விலை கம்மி தான் என்பதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. பட் இருந்தாலுமே நடுவில் பிரைஸ் ரைஸ் ஆனது கம்மியானதுக்கு காரணம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்பொழுது கோவிட் ஒரு காரணமாக இருந்தது. உலகமே ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்தது பிறகாக மோடி அவர்கள் மீண்டும் கோவிடுக்கு அப்புறமா பிரைஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில செய்தாரு. இப்போ இந்த பிரைஸ் ரைஸ் என்பது நிச்சயமாகவே ஏழை மக்களை பாதிக்கும் தான். அரசாங்கம் இன்னுமே என்ன நடவடிக்கை எடுக்கலாம், சாதாரண பொதுமக்கள் மேல ஒரு பேர்டன் விழாத வண்ணம் இன்னும் மற்ற பிரைஸ்லாம் இருக்கு. பெட்ரோல் பிரைஸ் அதிகமாகலாம், டீசல் பிரைஸ் அதிகமாகலாம். அதெல்லாம் அதிகமாச்சுன்னா இன்னும் பெரிய அடி காமன் சிட்டிசன் மேல விடும். அதெல்லாம் நடக்கக்கூடாது என்று மீண்டும் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல்ல இந்த வார் அப்டேட்ஸ் பற்றியும் இந்த வார் மூலமாக இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் பற்றி விரிவாக பேசலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் காத்திருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.